சமரசத்துக்கு பேச்சே கிடையாது. பொங்கல் இல்ல, இதை நான் போட்டதே வந்து அடியில ஈரமா இருக்கும். இதுக்கு மேல நம்ம எரிய விட்டோம்னா நல்லா இருக்கும்டா. தண்ணி எத்தனை ஊத்துட்டோமான்னு கேக்குறான். இவன் நல்லா வச்சுட்டு நாங்க பொங்கல் போனோம். இப்போ நம்ம இந்த மாதிரி காஸ்டியூம்ல இருந்தா எப்படி? பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பா காஸ்டியூம் மாத்தணும். ரெடி 3 2 1. Welcome to World of Lalu channel. இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பொங்கல் சேலஞ்ச் பண்ண போறோங்க. எல்லாம் ரெடியா? சோ இதுல வந்து 2 டீமா இருக்க போறாங்க. நானும் தீபக்கும் ஒரு டீம், மேத்யூவும் சீக்கிரவும் ஒரு டீமா இருக்க போறாங்க. ஸோ ஒரு வீடியோ வந்து ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுவோம். அந்த வீடியோ ஒரே ஒரு வாட்டி தான், அதை பார்த்த உடனே அவங்க அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை அப்படியே பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் சேலஞ்ச். எங்கள் அம்மா தான் இதில் ஜட்ஜாக இருக்க போகிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜு ப்ரோ அவங்க. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு யார் ரொம்ப சூப்பராக இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகே ரெடியா? சேலஞ்ச் ரெடியா? போலாமா? லெட்ஸ் பிகின். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேர்ல்ட் ஆஃப் லாலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கு ப்ரோ தண்ணி. இது பார்க்க தண்ணி மாதிரி எடுத்து. சரி ஓகே. गाइस இந்த டீம் ஆபாசமா தான் பேசுறாங்க. ஐயோ இத பாறா, நான் எரிய வைக்காம உள்ளர தண்ணி ஊத்தினேன். அந்த அளவுக்கு நம்மள கேவலமா ட்ரீட் பண்றாங்க. கரண்டி எங்களுக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு கரண்டி பாத்தீங்களா? அது கொதி கூட வரல, அதுக்குள்ள அரிசி போடலாமா? அத எடுக்கறீங்களா ஜீய? ஜீ கேக்குறாரு. அச்சோ குச்சி எனக்கு குத்து, நானும் குத்துவேன். குச்சி குத்தா குத்துவாங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ரெடி 3 2 1. அனுகித்யம். சரிங்களே, பொங்கல் மாதிரியே தெரியல. ஆமா ஆமா, ஏன்னா இது சக்கரை பொங்கல், அதுவே அவங்களுக்கு தெரியல. So let's begin the count. 3 2 1. The winner is நாங்க இளவராஜ சொந்தக்காரன் நினைச்சிருக்கீங்களா? காபி உங்களுக்கு இருக்குங்க தண்ணி. இது பார்க்க தண்ணி மாதிரி எடுத்து. சரி ஓகே. தண்ணிதான். உளுந்த உங்க அடுப்புல பாருங்க, மரியாதை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இத பாரு, நான் எரிய வைக்காம உள்ளர தண்ணி ஊத்திட்டு ப்ரோ, இது உளுந்த பருப்புல இருக்குங்க. ஆமா, உளுந்த பருப்புல போட மாட்டாங்க. நீங்க போடாதீங்க, நாங்க போட்டுக்கிறோம். गाइस எங்க டீம் ஆள் வந்து கரண்ட் எடுத்துட்டா. அதுக்குள்ள இது பாருடா மேஜிக். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இங்க பாருங்க. ஃபயரை பாருங்க, ப்ரொபஷனலா இருக்கு. நம்ம அடுப்பே ப்ரொபஷனலா இருக்குது. ஃபயரை விடுங்க. ஸோ வந்து பாருங்க, உளுந்த பருப்பு இருக்கு, அரிசி வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சாச்சு, கரண்டி வந்துருச்சு. இது எதுக்காகனா கலரத்துக்காக. ஸ்பெஷலா நம்ம வந்து மெருகேற்றத்துக்கு வெல்லமும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு ப்ரோ. கொஞ்சம் இங்க குடுக்குறீங்களா? பாதி பாதி தான். சரிங்க ப்ரோ, எல்லாத்தையுமே எடுத்துக்கிறீங்க. வெல்லமும் பருப்பும் இருக்கு. இது நம்ம வந்து பருப்பு பாத்தீங்கன்னா அப்போ டயர்டா இருக்கும்போது எடுத்து வாயில போட்டுக்கலாம். அப்போ பாதிக்கும்ல தான். ஏய் அத புடிங்க, இங்க வைடா. அத எடுக்குறீங்களா ஜீய? ஜி கேக்குறாரு. நெக்கு சிரிப்பே வரல. ஒரு நல்ல பாத்திரமும் கரண்டியும் இருக்கு. ப்ரோ அடுப்பு எரிய வைங்க ப்ரோ, இப்படி வாங்க. நீங்க நம்ம வந்து செய்யற பொங்கல்ல பொங்கலே என்னடா இது இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல போது இல்ல அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தாதான் இது பாயாசம். பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதான் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல. கொதிச்சுதான் என்ன கை உள்ள கொதிச்சிச்சு. கை உள்ள விட்டு பாடுறா. நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நெருப்ப தண்ணியை தான் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நம்மள கேவலமா ட்ரீட் பண்றாங்கன்னா, கரண்டி எங்களுக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு கரண்டி பாத்தீங்களா? இத்தனைக்கும் பெரிய கரண்டி அங்க இருக்கு. கண்டுபிடிச்சாங்க, பெரிய கரண்டி அங்க இருக்கு. அவர் பாரு அணைச்சிட்டாரு. ப்ரோ அங்க மட்டும் அது பழக்க தோஷத்துல வந்து ஹெல்பிங் மைண்ட். அரிசி போடலாமா?
அது கொதி கூட வரல, அதுக்குள்ள அரிசி போடலாமா? உங்களது ஏறி கூட பார்த்து நம்ம எஸ்டிஆர் ஒரு டைலாக் இருக்குல்ல, தெரியுமா? கண்ணா டைலாக் நமக்கு தான் வரல விட்டுடுங்க. என்னடா இது ஆஃப் ஆயிட்டே இருக்கு. குச்சி எனக்கு குத்து, நானும் குத்துவேன். குச்சி குத்தா குத்துவாங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒரு கை தான் அரிசி. எங்களுக்கு எங்க அரிசி ப்ரோ இவ்வளவு அரிசி இருக்கு. அதான் bro. பாதி பாதினா எப்படி தெரியும் சொல்லுங்க? என்னடா நாங்க ஒரு கரண்டி போடுவோம், அவங்க ஒரு கரண்டி போடுவாங்க. சோ பாதி பாதி போட போறோம். இல்ல நல்லா பாத்துக்கோங்க ஆடியன்ஸ். போட போறோம் गाइस. அது பண்றா. அது கூட தெரியல. பொங்க வந்தத பண்ணடா. உங்களுக்கு ஒரு கரண்டி அப்படியே குடுக்குறேன் நான். கம்மியா எவ்வளவு அரிசி பாத்தீங்களா? Six and a half hours later. गाइस நெக்ஸ்ட் வந்து உளுந்து போட போறோம். என்னடா? இல்ல விழுந்துன்னு சொல்லி. ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து. ஸ்பூனா? கரண்டி போய் ஸ்பூனா? சரி சரி. ஒரு கரண்டி உளுந்து. நாங்க 2 கரண்டி உளுந்துவோம். இது கற்பூரா. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. இப்போ வந்து நம்ம அரிசியும் உளுந்தும் போட்டாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதை அப்படியே உளுந்துனாலே இவன் ஜோக்கு தான் ஞாபகம் வருது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மறக்க முடியல. தண்ணி எடுக்கிறது தப்பு இல்ல, அரிசியும் உளுந்தையும் எடுக்கிறது தான் தப்பு. இந்த சமையலுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த டீமுக்கு இது வந்து நான் சாம்பிராணி போட வந்தேன். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். காது மேல ஊத்தாதீங்க ப்ரோ. முதல்ல உங்க அடுப்பை பாருங்க ப்ரோ. நீங்க உங்க அடுப்ப பாக்குறீங்களா? நம்மளுக்கு பாருங்க. டீம் ஆள் கிட்ட நாங்க என்ன வேணா பேசுவோம். தண்ணி இல்ல மக்களே சீட்டிங் பண்றாங்க. நேர்மையா ஜெயிக்கணும். Guys, எல்லாருக்குமே வந்து அந்த பொங்கல் அன்னைக்கு வந்து எல்லாரும் ஜாஸ்தி எந்த மாதிரியான சாங் கேட்பீங்க? அதை வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. வெள்ளத்தையும் இதையும் தான் கடைசியா நாங்க இதுல போடுவோம். ஏய் இது பாடுறாங்க, சாப்பிடுறதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பொங்கல் வைக்கவே தெரியல. பொங்கு வந்துச்சுன்னா பொங்கல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. गाइस இந்த டீம் ஆபாசமா தான் பேசுறாங்க. அதாச்சு பொங்கல் வந்து பொங்க வந்தாதான் பொங்கல் ஆகும். பர்ஃபெக்ட்டா எது லேட்டா அழகா பொங்கி வரும் அது அரிசி எடுத்து நம்ம வந்து நல்லா எடுத்து அதுல போட்டு வெள்ளம் நல்லா அசைஞ்சு தண்ணி கொஞ்சம் நிறைய பொங்கல் அசைஞ்சு அப்படியே பேச வரல எனக்கு டக்குனு கண்டென்ட் முடிச்சு. இப்பதான் எங்களுது வந்து பொறுமையா தம்பி எழுந்துச்சு வரான் பாருங்க. தம்பி பொங்கல வேற மாதிரி பொங்க வைக்க போறீங்களே. ரெடி 3 2 1 டேய் ரெடி 3 2 1 எப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லடா, நம்ம தான் வின்னு. இதுங்க ட்ரை கிராப்ஸ்ங்க. இந்த டீமை திருட்டு கண்ணோட்டத்துல தான் பார்க்க முடியும். ஸ்டார்ட் பண்ணும்போது வெறுக்கு இந்த சைடுக்கு போயிடும். மொத்தத்தை இதுங்க பார்க்க முடியும். அவன் பாருங்களா எவ்வளவு வெறுக்கு பாருங்க. வெறுக்குனா என்ன எனக்கு புரியல. வெறுக்குனா வெறுக்கு இல்ல, வெறுக்காம வீராகி. மெல்ல மெல்ல ஏன்னா சிவருக்கு வலிக்கும். எப்படி பிரிக்கிறதுன்னு கூட அந்த டீமுக்கு தெரியல. வேஸ்ட் ஃபில் Flashback. எப்படி பிரிக்கிறதுன்னு கூட அந்த டீமுக்கு தெரியல. ப்ரோ அப்படியே உள்ள போடு ப்ரோ, கறந்துடும். இவன் ஏன் டீமா இல்லை அவன் டீமா தெரியல எனக்கு.
நம்ம சட்டிங் தான் ப்ரோ போட சொன்னேன். நீ சட்டியில போறியோ இல்லை ஜட்டியில போறியோ எனக்கு தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இங்க பாருங்க, அதுக்கு பேரு ஹார்ட் ஒர்க், இதுக்கு பேரு ஸ்மார்ட் ஒர்க். அங்க பாருங்க அந்த ப்ரோ பாத்தீங்களா, கையில இப்படி வெட்டினுக்கிறாரு, வாயை பாத்தீங்களா? என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வந்து கையில விட்டேன். ஐயா நம்ம ஃபேன்ஸ் ஆவாங்க ப்ரோ. गाइस நான் வந்து ஸ்லீப் ஃபேன் गाइस, அதனால தான். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஓகே गाइस, இங்க பாருங்க ஃபுல்லா முடிஞ்சாச்சு, ஃபைனல் டச் போயிடுச்சு. இப்போ கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சோண்டு திராட்சையும் கொஞ்சோண்டு முந்திரியையும் எடுத்துக்கலாம். நெய்யா? அது இதுக்கு இல்ல, நெய்யா நெய். ஏய் நீங்களா எங்க இருந்து வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. ஏன் தெரியுமா நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன்? என்கிட்ட இருக்குது பெரிய கரண்டி, நான் கலரும் போது தட்டி கீழே விழுந்துரும். அங்க அப்படி இல்ல, சின்ன கரண்டி வச்சிருக்காங்க. இதே மாத்திக்க சொல்லுங்களா பாப்பா. மனசுல தில்லு இருக்காது, உடம்புல தைரியம் இருக்காது உங்களுக்கு, அதனாலதான் எடிட்டர் வந்து இதை எடிட் பண்ணும்போதே எப்படி நம்ம இந்த ஒரு இவ்வளோ நேரம் முதல்ல அவங்க என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொங்கல் கொண்டாடுற மக்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்றேன். தளபதி சொன்ன டைலாக் தான். உசு பேத்துறவங்க கிட்ட உம்முனோ, கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இல்ல அவங்க சட்டி கம்முன்னு தான் இருக்குது, அதனாலதான் இந்த டைலாக். இதுதான் கேட்டீங்களா? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். ஸோ பொங்கலுக்கான கருத்து என்னன்னா, வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒரு நாள் பலன் கிடைக்கும். ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, ப்ராசஸ்லேயே இருங்க. ஏன்னா எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணி பலன் கிடச்சிருக்கு ப்ரோ, நிஜமாலே. ஸோ ப்ராசஸ்லேயே இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் ஒரு மெசேஜ் சொல்றேன், நான் வந்து மற்ற டீமை மாதிரி எல்லாம் காப்பி அடிச்செல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ கைஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பொங்கல் பண்ண ரொம்பவே ஏதாச்சும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ நம்ம முடிகிற வரைக்குமே எவ்வளோ லேட் ஆச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? அதே போல தான் எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எண்டு முடிகிற வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதில் போராடி நம்ம நல்ல ஒரு விஷயத்த நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு வெற்றி வரும் இல்லையா? அதுதாங்க அல்டிமேட்டாக இருக்கும். ப்ரோ நீங்க இப்ப முந்திரிய போட்டீங்களே, அவங்க வறுக்கிறதுக்காக பான் எடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ நான் வந்து தெளிவாகவே வெல்லம் கம்மியாக போட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரியை போட்டேன். வறுக்காமலே நம்ம முந்திரியை போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அதுவே பயங்கரமாக கொடுக்கும். கைஸ் இதுதான் ஆக்சுவலி ப்ரொசீஜர். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு இதுதான். இப்போ லாஸ்ட்டாக வந்து இதை வந்து அதிலெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் கீழே. எந்த அளவுக்கு ப்ரொசீஜரில் பண்ணுறோமோன்றது வந்து மேட்ரு இல்லை, எந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக பண்ணுறோன்றது தான் மேட்ரு. ஓகே, இதுக்கு மேலே ஒரு 2 ஆட்டு ஆட்டினோம்னா சட்டி வஞ்சிரும். இவன் பாடுறா எல்லா பக்கமும் கேப் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காண்டா. ஸோ காய்ஸ் இங்க பாருங்க, மஜாவா இருக்கு இல்லையா? ஸோ காய்ஸ் இப்போ ஜட்ஜி வந்துட்டாங்க அந்த பக்கம் காரி துப்புறதுக்கு. நம்மள்த பாருங்க சாப்பிட்டு எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? ஏண்டா ஒரு ஜட்ஜிக்கு இந்த தட்டாடா எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்க. இப்போ வந்து நீங்க அதை டேஸ்ட் பண்ணி அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குறீங்களா நான் கொடுக்குறேன்? இல்ல ஏன்னா நீங்க இவங்க கொடுத்து சாப்பிட்டு அவங்க மயக்க அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். பொங்கல் மாதிரியே தெரியல, ஏன்னா இது சக்கரை பொங்கல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுவே அவங்களுக்கு தெரியல. இந்த ஜோக்கை அந்த பொங்கல் உள்ளே வச்சிடலாம். நம்மளோட பொங்கல் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்கரேஷனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூக்கு காசு கிடையாது. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து சேலஞ்சை முடிச்சாச்சு. அவங்களும் முடிச்சிட்டாங்க, நாங்களும் முடிச்சிட்டோம். பிளேட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் டேஸ்ட் தான் முக்கியம் பிளேட்டிங்கை விட. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இல்லைன்னா மட்டும் கிழிச்சு ஏங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுக்கட்டும். இல்லை நீங்கள் தான் ரொம்ப பேசுறீங்களே, இப்போ கொடுங்க. 3 days later. ஸோ சொல்ல மறந்துட்டேன், இவங்க தான் ஜட்ஜு, என்னோட அம்மா. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை. முந்திரி திராட்சை எல்லாம் ராவா போட்டிருக்காங்க. வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊன்றாங்க. நம்ம செஞ்சது இந்த மாதிரி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸே கிடையாதுங்க. அப்பனே முருகா, ஆமா உங்களுக்கு சாப்பிட்டு என்ன தெரிகிறது?
அர்ச்சனா உண்மையதான் சொல்றேன். சக்கரை கம்மியா இருக்கு இதுல கொஞ்சம் தீஞ்ச ஸ்மெல் வருது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. புகை ஸ்மெல்லா கொஞ்சம் நேரம் காத்து போட்டு புகை போட்டு பேச விடுங்க. கொஞ்சம் சக்கரை கம்மியா இருக்கு பட் ஓகே. பட் சக்கரை கரெக்டா இருக்கு. நீங்களே மோந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்மெல். சோ गाइस நம்ம ஃபைனலா சேலஞ்சோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜட்ஜ் டேஸ்ட் பார்த்துட்டாங்க. டீம் வந்து நல்ல அழகா குக் ஆயிருக்கு. சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி நல்லா சூப்பரா இருக்கு. டீம் பியை பொறுத்தவரைக்கும் வந்து சுகர் லெவலு அப்புறம் குக்கிங் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. சக்கரை வந்து கரெக்டாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஓகே ரெண்டுமே நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. So let's begin the count. 3, 2, 1. The winner is So guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேர்ல்ட் ஆஃப் டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.